ஏங்க மீன் வறுத்தாச்சு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது அந்த ஃபேன் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ட்ரபிள். திஸ் இஸ் டச்சர். ஃபைனலி நம்ம நெக்ஸ்ட் vlog வந்தாச்சு. ஆஃப்டர் லாங் பேக் அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம vlogல இது வரைக்கும் நம்ம ஃபிஷ் வந்து சமைச்சதே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஃபிஷ் சமைக்க போறோம். சண்டே ஒரு நாள் தான் லீவு, அதுலயே இந்த மாதிரி தேவையில்லாத புழுக்க வேலை பார்த்து அதை வீடியோ எடுத்து போறோன்னு ஒரு கட்டாயம் ஆகி போச்சு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க போவோம். சண்டேஸ் ஆனால் கம்பெனி கிட்ட இருந்து ரிலீவ் ஆகிட்டு நம்ம ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிறோம். ஸோ எல்லா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிற ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம நினைச்சா அந்த இருக்கிற ஒரு நாளையும் ஃபுல் பண்ணலாம்னு ஒய்ஃப் நினைக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு அட்லீஸ்ட் சண்டே மட்டும் லீவ் கிடைக்குது. பட் ஒய்ஃபுக்கு எந்த நாளுமே லீவ் இல்லை. எனி டைம் குக்கிங், வாஷிங், இப்படி கிளீனிங் தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் நாங்களே ஒரு வாரம் கம்பெனி கிட்ட இருந்து மாட்டிக்கிறோம். அதெல்லாம் எனக்கு சொல்றேன். வீட்லயே இருக்கிறாங்க, இருக்கிற கஷ்டப்படுறாங்க. பேசுற ஒரு பேச்சு யாருமே கேட்காதீங்க ப்ளீஸ், யாரும் கேட்காதீங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு இப்ப வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் கிரேவி வைக்க போறோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்காக இது சீக்ரெட் மசாலா, சீக்ரெட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா லான்ச் பண்ணிருக்கோம். நாங்களே வீட்டுல வந்துட்டு தயாரிச்சது. இது வந்துட்டு இதுல வந்துட்டு நீங்க எதுவுமே போட தேவையில்ல. ஜஸ்ட் வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணி இந்த ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். செம்ம டேஸ்டா இருக்கும். வச்சதா நாங்க பண்ணி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுமாங்க நீங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேணும்னா கண்டெல்லாம் பிடிக்கலைங்க, அது அவங்க அம்மா இருந்தது. ஏதோ ஒண்ணு இது வீட்டுல ரெடி பண்ணதுங்க. இது வீட்லயே ரெடி பண்ணது, ஹேண்ட்மேடா, ஃப்ரெஷ்ஷா. சோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க ஹேண்ட்மேட்ல பண்ணதுதான். சோ உங்களுக்கு வேணுமா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கிளியரா காமி எடுத்து ஒரு நிமிஷம். மசாலா கறிவேப்பிலை இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இதோட நறுமணமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. இதுல ஜஸ்ட் எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி கருவேப்பிலை கூட உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கோம். இதுல மோந்து பாருங்க, வாசனை கண்டிப்பா வரும். கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு மோந்து பாருங்க, ஸ்மெல் செம்மையா இருக்கும். நீங்க அப்புறம் இது கூட எதுவுமே நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி பசஞ்சா போதும். ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கி நம்ம ஃபாதரில் வந்துட்டு வாஷ் பண்ணி தந்திருக்காரு. ஸோ இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக எடுத்து இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். என்ன இங்கே மீன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். அண்ட் உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும், எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். எனக்கு வந்து ஜிலேபி மீன் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜிலேபி மீன் வந்துட்டு நம்ம நார்மலாக ஓடையில், ஆற்றுல எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மீன் தான். இருக்கிறதுலே கொஞ்சம் ரேட் கம்மியாக அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரை பண்ணால் ஒரு டேஸ்ட் இருக்கும். நார்மலாக நீங்கள் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணாவே இதில் ஒரு டேஸ்ட் வரும். மற்ற மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒரு கிலோ கணக்கில் வருது. ஆனால் ஜிலேபி தான் நீங்கள் ஒரு 1 kg வாங்கினா கூட ஒரு 6-5 மீனாச்சும் வரும். ஸோ மிடில் கிளாஸுக்கு அந்த மீன் தான் கொஞ்சம் செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஸோ மச் ஆஃப் தேங்க்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பைக் வந்து ரிவ்யூ பண்ணலான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா யாருன்னா ஓட்டியிருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கி வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்ககிட்டே கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பைக் வீடியோ போடலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க, அது எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பட் இது வந்து ஒரு குக்கிங்கிறதுனால குக்கிங்க்கு எத்தனை ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அவங்கள எத்தனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்கன்னு அதே தெரிவிச்சிருங்க. இதை வந்து நம்ம மசாலா தடவி ஊற வச்சுட்டு நம்ம போயிட்டு மாடு கட்டிட்டு வந்த பிறகு பொரிச்சு வீடியோ போட்டுடலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா மசாலாலாம் ஊற வச்சாச்சு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ண விடுவோம். அதனால் சிறிது நேரம் வெயிலில் காய வைக்க வேண்டும். எஸ்,
ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க 4 மீன் வந்து குழம்புக்கு. ஸோ இதில் வந்து குழம்பு வச்ச வேண்டியது தான். இதை வந்து ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த சண்டே ஸ்பெஷல் வந்து ஜிலேபி மீன் வறுவல். இது தாங்க வீடியோவுக்கு டைட்டிலு. இப்போ வந்துட்டு நம்ம மீன் குழம்பு வைக்க தக்காளி வெங்காயம் எடுத்துக்கலாம். ஃபிஷ்லாம் மேரினேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிடலாம். நம்ம ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆனியன் கட் பண்ண வந்துட்டு கட்டர் வாங்கி தந்திருக்காரு. ஆனியன் கட் பண்ண முடியல உன்னோட காலத்துல சொன்னப்போ சர்ப்ரைஸ் அதை ஆர்டர் பண்ணி வாங்கி தந்தாரு. இதோட ப்ரைஸ் வந்து ஆஃபர்ல 99 ருபீஸ் தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு வேணுமா ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. நாங்க மென்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அடிக்கடி நானே வெங்காயம் தக்காளிலாம் அறிய வேண்டியதா இருக்குன்னு மனக்குமுறல் எல்லாம் இருக்கு. நீங்க இதுல வந்துட்டு ஆனியனை வந்துட்டு சும்மா ஜஸ்ட் இப்படி ரெண்டா இப்படி வந்து இப்போ ஃபுல் ஆனியன் இருக்கா அதுல வந்துட்டு இப்படி ரெண்டா கட் பண்ணிட்டு இப்படி சும்மா ஜஸ்ட் இப்படி கட் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய பீஸா இருக்கும்போது இதுல போட்டுட்டீங்கன்னா அதுவே கட் ஆகி கொடுத்துரும். ஸோ அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சும்மா ஜஸ்ட் அப்படி கட் பண்ணிட்டு போட்டுட்டா ஃபைனா உங்களுக்கு கட் ஆகி தந்துடும். அப்போ வந்து ஃப்ரை பண்ண ஈஸியா இருக்கும். அண்ட் இது ஒரு நல்ல ப்ராடக்ட். அண்ட் நான் இதை வந்து ஒரு ஆஃபரில் வந்து 99 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அண்ட் இதனால வந்து அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் ஒர்க்லாம் ஈஸியாக இருக்குது. ஸோ நமக்கு திட்டு விழாது. ஸோ எல்லா ஹஸ்பண்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வேலையை அவங்க கம்முன்னு சைலண்ட்டாக பார்த்துருவாங்க. ஸோ இதை வந்து இப்படி லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2 சைடில் ஒரு மாதிரி இருக்கும், அது நீங்கள் விட்டீங்கன்னா போதும். இது ஒரு விளையாட்டாக மாதிரி இருக்கும். அண்ட் இது நான் செகண்ட் டைம் இப்போ கட் பண்ணுறேன். ஜாலியாக இருக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கட்டிங் முடிச்சு டக்குன்னு கட் பண்ணிடலாம். அண்ட் இதனால உங்களுக்கு கண்ணீர் வராது. ஸோ இது ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் அண்ட் சீப்பான ப்ராடக்ட்டும். இது ஆனியன் எந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டாக கட் பண்ணியிருக்கு. ஸோ குயிக்காகவும் கட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ வெங்காயம்னாலும் ஸோ ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். இதோட பேர் சரியாக தெரியல, நான் கீழே லிங்க் போடுறேன், நீங்களே பை பண்ணிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில். நிறைய இந்த தள்ளுவண்டி கடை அந்த மாதிரி வச்சுருவங்க குயிக்காக ஆனியன் கட் பண்ண யாராக இருக்கலாம் நீ இருக்கோ அவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தள்ளுவண்டி கடைகள் யாருன்னா வச்சுருப்பாங்க, அவங்களும் இதை வாங்கிக்கலாம். ஈஸியாக இருக்குல்ல, டக்குனு அங்கே போய் வெட்டிட்டு இருக்கு தேவையில்ல. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க, அறிய தெரியாதவங்க தான் இதை வாங்கிக்கணும்ன்றாங்க. இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அறிய கஷ்டப்படுறவங்க தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஸோ வெங்காய தக்காளி அரிஞ்சு வச்சுட்டு அந்த மீன் மேரினேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கிடையில் நம்ம மாடு பிடிச்சி கட்டிட்டு வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சலாம். அதை போடுங்க. நம்ம இப்போ எங்கே வந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாடு பிடிச்சி கட்டுறதுனா பிகாஸ் நம்மகிட்ட வீட்டில் மாடு காய்ச்சிட்டு சொல்றாங்க. நம்ம அப்படியே ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அது வச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு குக்கிங் ஐட்டம்ஸ். ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடு பிடிச்சி கட்ட வந்திருக்கோம். அண்ட் மாடுலாம் பார்த்திங்கன்னா வெயிலில் ரொம்ப ஹாட்டில் ஸ்பேஸில் வெயிட் பண்ணி மைண்ட் வாய்ஸை சொல்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ லேட்டாக வருவாங்க மாடு பிடிச்சி கட்டன்னு. ஸோ மாட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி காட்டிட்டு நேரில் கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம மாடு பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிலில் பாவம் படுத்துருச்சு. ஹஸ்பண்டு ஓட்ட போகிறாரு. பின்னாடி மாடு தண்ணி கட்டி நிழலில் கட்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாடு பில்லு போர்லே போய் சாப்பிட்டுட்டு இருக்கு.
பைக் வீடியோக்கும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு. அதே மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டினியூவாக எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி வீடியோ போடாதப்பே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் நாங்கள் இன்னும் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். என்ன பண்ண நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா மாட்டுக்குள்ள வைக்கல் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு போவோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கிச்சன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த அவுட்டோர் கிச்சனை ரெடி பண்ணிகிட்ருக்கா. பட் அவளுக்கு அந்த டிசைன் வைக்க தெரில. நாங்கள் மாடு பிடிச்சி கட்டிட்டு அண்ட் ஃபைனலாக அவுட்டோரில் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி கடுகு போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கணும் மீன் குழம்புக்கு. கொஞ்சம் இது அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். அது பேர் என்ன? வெந்தயம். வெந்தயம். பட் ஓகே, நல்லா தான் இருக்கும். என்னென்ன பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுதாங்க ஜிலேபி மீன் குழம்பு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதெல்லாம் போடாங்க. மீன் பொரிக்கிறதுக்காக கடாய் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மீன் ஊற வச்ச மீனை வந்து நம்ம அதில் போட போகிறோம். இந்த மீன் எனக்கு, இது வந்து அவங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்தார், அதனால அவங்களுக்கு இந்த பீஸ் தரேன். இந்த 2 பீஸும் அவங்க அம்மா வந்துட்டு வயலில் வேலை பார்க்க கஷ்டப்படுறாங்க, அதனால இந்த 2 பீஸ் தரேன். இது வாசுக்கு சும்மா இருக்கா, இது நான் ரொம்ப வேலை பார்க்குறேன், அதனால இது எனக்கு போட. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது ரொம்ப காரமாக இருக்காது, ரொம்ப உப்பாக இருக்காது, எண்ணெயும் ஜாஸ்தி இருக்காது. எண்ணெயிலே நீங்கள் மொத்தத்தையும் பொரிச்சிடலாம். ஆனால் நீ எத்தனை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு தெரியுமா? எங்க மீனை வறுத்தாச்சு பாருங்க. இப்போ சாப்பிட்டு நாங்கள் வீடியோ போட்டோம். இன்னைக்கோட சண்டேவும் டேவும் முடிஞ்சிச்சு. காலையிலேருந்து ஒரு வேலையும் செய்யலை. ஒரு 4 வீடியோ எடுத்ததுக்கு இந்த நாள் ஓடி போச்சு. ஸோ ஃபைனலாக மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டோம். வேற லெவலில் இருக்கு இந்த மசாலா, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு குவாலிட்டியாக டேஸ்ட் சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன். அண்ட் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். சண்டேவோட ஒன் டேவோட டே எப்படி இருக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் என்ன சண்டேஸில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மசாலா நல்ல மீனோட மிக்ஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கா? சரி டேஸ்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஜிலேபி மட்டும்தான் கொஞ்சம் டேஸ்ட். அந்த பெரிய பெரிய மீன்லாம் உள்ள அப்படியே வெள்ளையாக இருக்குல்ல, ஊறாம மசாலா வெளியே தான் இருக்குது, உள்ளார இல்லையா, உள்ளார போகாது. அது மூலம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சின்ன மீனாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் கம்மியாக வாங்கினா கூட நிறைய மீன் கிடைக்கும். பெரிய மீன் வாங்கினா ஒரே ஒரு மீன் தான் கிடைக்கும். சின்ன மீனாக இருந்தால் மீன் மசாலா ஊறத்துக்கு ஒரு டைம் கம்மியாக தான் சாப்பிடும். பொரிச்ச மீன் வந்து கடையில் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் 70 ரூபாய். பட் ஆனால் அதில் டேஸ்டே இருக்காது, வெளியே மட்டும்தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 1 கிலோ மீனே வாங்கி பொரிச்சுக்கலாம்.
உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கணும் மறக்காம கீழே கமெண்ட் டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். Until then, bye from travel. எல்லாரும் பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எதுனாலும் பண்ணுங்க. Oh my God. திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு தெரியாது. அடுத்த வீக்கெண்ட்ல பார்க்கலாம். ஓகே, பாய், see you.